இந்த பிளாக் பாக்ஸ் அந்த ஃப்ளைட்டு எதனால் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்றது இன்னும் சில நாட்கள் கழித்து தான் தெரியும். பிளாக் பாக்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுலேருந்து தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னங்க பிளாக் பாக்ஸ்? பைலட்ஸ் ஒரு சைடு என்ன சொன்னாங்களாம், இன்னங்க நாங்கள் பேசுகிறதெல்லாம் ஒட்டு கேட்குறீங்களா, ஸ்பை பண்ணுவாங்க இதெல்லாம் வச்சா அப்படின்னு. ஏர்லைன் கம்பெனிஸும் இதை ஏற்றுக்கலையாங்க. வணக்கம், இஸ்ரேல் ஜெபசிங். நேற்றைய முன்தினம் 12ஆம் தேதி ஜூன் மாதம் மிக துயரமான சம்பவம் மொத்த உலகத்தையுமே உலுக்கியது. அஹமதாபாத்லேருந்து யூகேக்கு கிளம்புன ஏர் இண்டியா விமானம், அதாவது டேக் ஆஃப் ஆகி அதை ரொம்ப மேலே போக முடியல, அருகாமையில் உள்ள ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டலில் போய் கிராஷ் ஆயிடுச்சு. 240க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர். மிக துயரமான சம்பவம். அப்பாவிகள் இறந்திருக்கிறார்கள். ஸோ எதனால் அந்த ஃப்ளைட்டு இன்ன வரைக்கும் அந்த பிளாக் பாக்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா, நானும் சென்னையிலேருந்து டெல்லிக்கு, நம்ம டெல்லி பிரான்ச்சில் எனக்கு கிளாஸ்ன்னு நான் அப்போ தான் இந்த நியூஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வேறு மாதிரி பேக்ரவுண்ட் இருக்குது நம்ம வீடியோக்கு. இப்போ சரி, இந்த பிளாக் பாக்ஸ் அந்த ஃப்ளைட்டு எதனால் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்றது இன்னும் சில நாட்கள் கழித்து தான் தெரியும். ஆனால் எல்லோருமே பார்த்திங்கன்னா, எல்லா ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பிளாக் பாக்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், அதுலேருந்து தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னங்க பிளாக் பாக்ஸ்? ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளைட்ஸை உள்ளே என்ன நடக்குது, ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி என்ன நடக்குது. ஏன்னா ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் அது கடலில் போய் விழுந்துடும். நிறைய ஃப்ளைட்ஸ் அது மாதிரி கடலில் விழுது, இல்லை எங்கேயோ போய் கிராஷ் ஆகிருக்கு. ஆனால் அந்த காரணங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பிளாக் பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அப்போ தான் தெரியும் எதனால். ஒன்று, அந்த பறி கொடுத்துருக்குறாங்களே குடும்பத்தோர், இதனால தான் இப்படி ஆச்சுன்னு அவங்களுக்கு ஒரு அந்த கேள்விக்கு பதில். இன்னொன்று, ஃப்யூச்சரில் இந்த மாதிரி திருப்பி ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸ் ஆகக்கூடாதுன்றதுக்கு அந்த ஃப்ளைட் கம்பெனிஸ்லாம் எடுக்க வேண்டிய சேஃப்டி மெஷர்ஸ். ஸோ இதற்காக தான் பிளாக் பாக்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த பிளாக் பாக்ஸ்னால் என்ன பார்த்திங்கன்னா, 1920கள் 30கள்லாம் இந்த நம்மளுடைய இந்த மிலிட்ரி, அப்போல்லாம் வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி வேர்ல்டு வார் 2லலாம் இந்த மாதிரி பிளாக் பாக்ஸ்க்கு சிமிலராக ஒரு சிலதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாமே ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்ஸ்க்கு. பேசிக்காக என்னென்னா, அவங்க டேட்டா கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ யூஎஸ் உடைய ஏர்ஃபோர்ஸ் இப்போ யூரோப் சைடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு ஜெர்மனிக்கு எதிரான, அப்போ அந்த டேட்டாவெலாம் எடுத்து யூஎஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அது அடுத்த லெவல் கமர்ஷியல் ஏர்லைனருக்கு அப்போ போகல. ஃபஸ்ட்டு 1952 தான் பார்த்திங்கன்னா, காமெட்ன்றது ஒரு ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கமர்ஷியல் ஏர்லைனர். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் இயரே பார்த்திங்கன்னா 30,000 பேசஞ்சர்ஸு. மிகப்பெரிய ஹிட்டு அந்த காமெட் ஏர்லைன். குயின் எலிசபெத் அவங்களாம் கூட ட்ராவல் பண்ணாங்க. ஸோ பயங்கர பாப்புலரான ஏர்லைன் அந்த 1952 பார்த்திங்கன்னா இந்த காமெட் ஏர்லைன். ஆனால் ஆரம்பித்து ஒரு சில மாதங்கள் கழித்து ஃபஸ்ட்டு ரோமில் ஒரு காமெட் ஏர்லைன் ரன்வேல போய்கிட்டே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதை டேக் ஆஃபே ஆக முடியல. ஸோ டேக் ஆஃப் ஆகாமல் நேராக போயிட்டு கிராஷ் ஆயிடுச்சு அந்த இதில். ஆனால் மிகப்பெரிய உயிர் இழப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு வார்னிங் வந்துச்சான். ஏன்னா அவ்வளோ பாப்புலராக இருக்குது, ஏன் டேக் ஆஃப் ஆகலைன்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா, 1953 மார்ச் மாதம் என்ன ஆயிருக்குன்னா, கராச்சியிலேருந்து இந்த காமெட் ஏர்லைனை ஆஸ்திரேலியா வாங்கியிருக்காங்க. ஸோ கராச்சியிலேருந்து, பாகிஸ்தானில் உள்ள கராச்சியிலேருந்து அது போக வேண்டியது டேக் ஆஃப் ஆகி கொஞ்சம் இதுலேயே திருப்பி விழுந்துட்டு இருக்குங்க. ஸோ அதற்கப்புறம் எதனாலன்னு அப்பையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ உள்ளே இருந்த அந்த க்ரூ மெம்பர்ஸும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்காக இருந்த ஒரு 5 பேரும், மொத்தம் ஒரு 10-11 பேர் இறந்தார்கள். அதற்கு அடுத்து 2 மாதத்திலே பார்த்திங்கன்னா, நம்ம கல்கத்தாவில் உள்ள தம்தம் ஏர்போர்ட்டில், இப்போ நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ தம்தம் ஏர்போர்ட்டு, அந்த தம்தம் ஏர்போர்ட்டில் என்ன ஆச்சுன்னா, டேக் ஆஃப் ஆகி இதே காமெட் ஏர்லைன் டேக் ஆஃப் ஆகி ஒரு சில நிமிடங்களில் திருப்பி போய் கிராஷ் ஆகிட்டுருக்குங்க பக்கத்தில் ஒரு வில்லேஜில். ஸோ இந்த 3 இன்சிடெண்ட்டு எல்லாரையும் யோசிக்க வச்சுது. அப்போது டேவிட் வாரன் அப்படின்ற ஒரு ஆஸ்திரேலியன்,
அவரு தான் இந்த பிளாக் பாக்ஸ்ன்ற கான்செப்டை கொண்டு வரார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காக்பிட்ல, அதாவது பைலட்டு, கோ பைலட்லாம் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த காக்பிட்ல நம்ம ஏன் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது? அது இல்லாம இந்த இந்த டெக்னிக்கலா எந்த ஆல்டிட்யூட்ல போறோம், அந்த ஃப்ளைட் எந்த ஆல்டிட்யூட்ல போயிட்டுருக்கு, அந்த விங்ஸ்லாம் ஃப்ளாப் எப்படி ஆகுது, இந்த மாதிரி அந்த உள்ள இருக்கிற பம்ப்ஸ், இன்டர்னல் என்ஜின் எல்லாத்த பற்றியும் டேட்டா எடுக்கணும். ஸோ அதற்காக நான் ஒரு ப்ரோட்டோடைப்பை தயார் பண்ணுறேன்னு இந்த ஆக்சிடென்ட்டோடைய இம்பேக்ட்னால, இந்த காமெட் ஏர்லைன் ஆக்சிடென்ட்டோடைய இம்பேக்ட்னால இவர் கொண்டு வராரு. இதற்கு காரணம் என்னன்னா, இவங்க அப்பாவே 1934ல வேற ஏதோ ஃப்ளைட்ல இறந்திருக்காரு. கமர்ஷியல் ஏர்லைனர் கிடையாது. ஆனா இறந்திருக்காரு. ஸோ அது எதனாலன்னு கண்டுபிடிக்க முடியாத அந்த தாக்கத்தினால இவர் இந்த மாதிரி ஒரு புரோட்டோடைப்பை டெவலப் பண்றாரு 1956லங்க. ஆனா யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலையாம். பைலட்ஸ் ஒரு சைடு என்ன சொன்னாங்களாம், "என்னங்க நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்குறீங்களா, ஸ்பை பண்ணுவாங்க இதெல்லாம் வச்சா" அப்படின்னு. ஏர்லைன் கம்பெனிஸும் இதை ஏத்துக்கலையாங்க. ஸோ இவர் புரோட்டோடைப் கொண்டு வந்தாலும் ஒரு பெரிய ரிசப்ஷனே இல்ல. ஆனா ஒரு கட்டத்துல யூகேலேருந்து ஒரு சீனியர் ஆஃபீசர் ஆஸ்திரேலியா போயிருக்காரு. அப்ப இவரு இத டீட்டெயில் பண்ணியிருக்காரு. "இந்த பாருங்கங்க, இந்த மாரி ஏர்லைன் விழுந்துருச்சுன்னா, என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும்ல. அதுக்கு இதெல்லாம் பண்ணலாம்ல." அப்படின்னோனே அவரு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. உடனடியா அவர யூகேக்கு கூப்பிட்டு, அப்புறம் அங்க உள்ள ஒரு யூகே கம்பெனியோட டை அப் பண்ணி டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் பாக்ஸ்க்கு தந்தை, தாய் யாருன்னா டேவிட் வாரன். ஸோ அதற்கப்புறம் அட்வான்ஸ் ஆகிக்கிட்டே வந்துருச்சுங்க. சரி, இந்த பிளாக் பாக்ஸ்ன்றது பிளாக்காவே இருக்காது. ஆரஞ்சு கலர்ல தான் இருக்கும். அப்புறம் ஏன் பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க? இதற்கு காரணம் என்னன்னா, இப்ப கம்ப்யூட்டர்லலாம் இப்ப நம்ம இன்புட் குடுக்குறோம். உள்ள அந்த மெஷின் வேற ஏதோ ஒண்ணு பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு அவுட்புட் குடுக்குது. ஸோ மெஷின் என்ன பண்ணுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஒரு தெரியாத விஷயத்துக்காக தான் அத பிளாக் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதே கான்செப்ட் வச்சு தான் இதையும் பிளாக் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏன் ஆரஞ்சு கலர்? ஏன்னா இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆவுது. அதுக்கப்புறம் கடலுக்கு அடியில விழுந்து கிடக்கலாம். அப்போ அது கிளியரா தெரியறதுக்கு ஆரஞ்சு ரொம்ப விசிபிலிட்டி. கருப்பு கலர்னா தெரியாது. ஸோ அதனால பிளாக் பாக்ஸ்ன்றது ஆரஞ்சு கலர்ல உள்ள ஒரு பாக்ஸ். சரி, இந்த ஆரஞ்சு பாக்ஸ் எதுல பண்ணுவாங்கன்னா, பயங்கர ஸ்ட்ராங்கான மெட்டீரியல்ல பண்ணுவாங்களாம். ஒண்ணு டைட்டானியம், அது மூலமா பண்ணுவாங்களாம். இல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த 2த்துல தான் பண்ணுவாங்க அந்த கவர், அந்த பாக்ஸ். அந்த பாக்ஸ்க்குள்ள 2 முக்கியமான விஷயம் இருக்கும். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். சிவிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ன்றது என்னன்னா, அப்ப பைலட் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்லங்க. பைலட், கோ பைலட் இவங்க 2 பேரும் இப்போ ஏதோ ஒரு ஃப்ளைட்டுக்கு பிரச்சனை வருதுன்னா, இம்மீடியட்டா பேச ஆரம்பிப்பாங்க. அவங்க 2 பேரும். அதெல்லாம் அங்க ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதற்கு அடுத்தது அவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு பண்ணுவாங்க. மேடே மேடேன்னுவாங்க. இப்போ கூட லாஸ்ட்டா இது பண்ணது என்னன்னா, மேடே தான் பேசியிருக்காங்க. அந்த பைலட் மேடேன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஷ் ஆகிட்டு இருக்கு கண்ட்ரோல் ரூமுக்கு. ஏன் மேடே அப்படின்னு சொல்றாங்கன்னா, அந்த 1920கள்ல வந்துட்டு இப் எஸ் அது அந்த காலத்துல இந்த கப்பல்லாம் இருக்கும்போது எஸ்ஓஎஸ் பண்ணுவாங்க. அது வந்துட்டு இந்த மார்ஸ் கோடு மூலமா எஸ்ஓஎஸ்ன்ற சிக்னலை அனுப்பலாம். ஆனா பைலட்ஸ் சொல்லணும்னா வாய்ஸ்ல என்ன சொல்லலாம்? எஸ்ஓஎஸோட வேற ஏதாவது சொல்லலாமே அப்படின்னும்போது, யூகேல இருந்த ஃப்ரெட்ரிக்ன்றவர் தான் இந்த மேடேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். காரணம் என்னன்னா, அப்ப பெரும்பாலான ஃப்ளைட் வந்துட்டு யூகேல இருந்து பிரான்ஸுக்கு போய்க்கிட்டு இருந்திருக்கு. ஸோ யூகேக்கும் பிரான்ஸ் போறனால பிரெஞ்சு 2 பேருக்கும் ஓரளவு தெரியும். பிரெஞ்சுல என்னன்னா மெய்டர் அப்படின்னா, மெய்டர்னா ஹெல்ப் மீ, வந்து ஹெல்ப் பண்ணுங்க, ஆபத்தான இதுல இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ அது ஈஸியா புரியும் எல்லாருக்கும். அதனால மேடே அப்படின்னு சொல்லலான்றதுனால தான் மேடேன்னு ஆச்சுங்க. அதற்கப்புறம் இன்டர்நேஷனலா அத அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னாலும் மேடே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ல பார்த்தீங்கன்னா, பைலட்ஸ் என்ன பேசிக்கிட்டாங்க, பைலட்டும், கோ பைலட்டும். அதற்கு அடுத்தது பைலட் கண்ட்ரோல் ரூமோட என்ன பேசுறாரு, அதற்கு அடுத்தது அந்த காக்பிட்ல என்ஜின் சவுண்ட் இருக்குமாங்க. ஸோ காக்பிட் என்ஜின் சவுண்ட இது வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த 3 டேட்டா காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ல இருந்து இருக்கு. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டருங்க. இந்த எஃப்டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் என்னன்னா, ஃப்ளைட்டோடைய டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன ஆல்டிட்யூட்ல பறந்துகிட்டு இருக்கு, அந்த எந்த டைரக்ஷன்ல போய்க்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் விங்ஸ்
அந்த இதெல்லாம் இருக்குல்ல, என்ன மாரி அந்த ஃப்ளாப் ஆகிக்கிட்டு இருக்கா, என்ஜின் என்ன ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு, பம்ப்ஸ் என்ன. ஸோ ஏறக்குறைய 1000 பேராமீட்டர்ஸை இது மெஷர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமா இந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர். அது எங்கே வைப்பாங்களான்னா, இந்த பிளேனுடைய வால் பகுதி பின்னாடியில் வைப்பாங்க. ஏன் காரணம் என்ன? ஒரு ஃப்ளைட்டு கிராஷ் ஆகும்போது முன்னாடி தான் நிறைய இம்பேக்ட் இருக்கும். ஸோ இதை எப்படியாவது ஏற்கனவே வந்துட்டு அது அந்த டைட்டானியம் இதுலேயோ தான் வச்சுருப்பாங்க, ஸ்ட்ராங்கான பாக்ஸ் தான். இருந்தாலும் அந்த இம்பேக்டில் அது போயிடக்கூடாதுன்றதுனால தான் பின்னாடி வந்துட்டு எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இம்பேக்ட்னு அதோடைய ஃப்ளைட்டுடைய வால் பகுதியில் தான் இந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் இருக்குமாங்க. அது இல்லாமல் இந்த பிளாக் பாக்ஸில் சிக்னல் டிரான்ஸ்மிட்டரும் இருக்குமா. காரணம் என்னென்னா, மெஜாரிட்டி ஆஃப் த ஃப்ளைட்ஸ் என்ன ஆகும்னா கிராஷ் ஆகிட்டு கடலுக்குள்ளே போயிடும். ஸோ கடலுக்குள்ளே விழுந்துருச்சுன்னா அதற்கப்புறம் அது எங்கேன்னு போய் லொக்கேட் பண்ணுவீங்க? அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிளாக் பாக்ஸ் இந்த மாதிரி இம்பேக்ட் வந்த உடனே சிக்னல்ஸ் அனுப்ப ஆரம்பிக்குமா. 14,000 அடி கீழே இருந்தால் கூட அங்கேருந்து சிக்னல் அனுப்ப முடியுமா. ஸோ இமீடியட்டாக அதை ட்ராக் பண்ணி ஃப்ளைட்டு இதான அந்த ஆக்சிடெண்ட் எங்கே ஆயிருக்கு, எங்கே இப்போ ஃப்ளைட் இருக்குன்றத அந்த டேமேஜ்டு ஃப்ளைட்டை லொக்கேட் பண்ணுறதுக்கு இந்த சிக்னல் டேட்டா டிரான்ஸ்மிட்டர் உதவுமா. சரி, ஹெலிகாப்டர்லேயும் இந்த மாதிரி பிளாக் பாக்ஸ் உண்டா? அதுலேயும் உண்டா. ஆனால் இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், அதுக்கப்புறம் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர், இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே யூனிட்டாக வச்சுருப்பாங்களாம் ஹெலிகாப்டரில். சரி, இந்த பிளாக் பாக்ஸ் டேட்டாவை வந்துட்டு எங்கே அனலைஸ் பண்ணுவாங்க? இந்தியாவை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெபார்ட்ரி, ஹைடெக் லெபார்ட்ரி டெல்லியில் கட்டியிருக்காங்க. அதோடைய ஒரே பர்பஸ் என்னென்னா காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டரையும் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டரையும் அனலைஸ் பண்ணுறது. ஸோ இமீடியட்டாலாம் டேட்டா வந்துடாதான். அதற்கு 15 நாள் 20 நாள் ஒவ்வொன்றுத்தையாக அனலைஸ் பண்ணுவாங்களாம். ஆனால் ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் ஓரளவு தெரிஞ்சிடும். ஓ, இதனால தான் ஆயிருக்கு, ஏன்னா பைலட் இதை சொல்கிறாரு அப்படின்னு. அது இல்லாமல் இந்த ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் இருக்குல்ல, 25 மணி நேரத்துடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குமா. 25 மணி நேரம். இப்போ ஒரு ஃப்ளைட் வந்துட்டு இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு டெஸ்டினேஷன் போது 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே இன்னொரு ஏர்போர்ட்டில் இறங்கும். அதுக்கு அடுத்து திருப்பி தொடரும், ஒரு டெஸ்டினேஷன் போகும். ஸோ 25 மணி நேரம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களாம். ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா வந்திருக்கு, அப்போ இந்த இடத்துல கிராஷ் ஆகிருக்குன்னா என்னென்னலாம் ஃபஸ்ட்டு ஒழுங்காச்சு, அப்புறம் எப்படி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஸோ என்ஜினில் ப்ராப்ளமா. ஸோ அந்த மாதிரி இந்த லெபார்ட்ரியில் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்களாம். சரிங்க, இந்த பிளாக் பாக்ஸ் வந்துட்டு 100% ப்ரூஃபாக கரெக்டான இதை எடுத்துட முடியுமா அப்படின்னா கிடையாது அப்படின்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி நினைக்கிறேன், ஜேஜூ அப்படின்னு ஒரு ஃப்ளைட்டு இதிலிருந்து பேங்காக்கில் இருந்து சவுத் கொரியாவுக்கு போச்சுங்க. அது பார்த்திங்கன்னா கிராஷ் ஆச்சு. அதற்கப்புறம் இருந்த எல்லாருமே இறந்தார்கள் பேசஞ்சர்ஸ். ஆனால் அதுக்கப்புறம் இந்த பிளாக் பாக்ஸை ரெட்ரீவ் பண்ணாங்க. ஆனால் கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டேட்டா அதுக்கு மேலே இதை அந்த எப்போ ஆக்சிடெண்ட் ஆகுதோ அதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடியிலேருந்து டேட்டாவே இல்லையா. இன்னொன்று ஒரு ஃப்ளைட்டு 2014 மலேசியன் ஃப்ளைட் 370, அது பார்த்திங்கன்னா இதில் இந்த கோலாலம்பூர், மலேசியாவில் உள்ள கோலாலம்பூர்லேருந்து பெய்ஜிங்க்கு போன இது. ஆனால் ஒரு மிஸ்டீரியஸ் ஃப்ளைட்டுன்னுவாங்க. ஏன்னா அந்த டைரெக்ஷனில் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி போய் விழுந்துருச்சுங்க. அங்கே அந்த டேட்டா என்ன தான் ஆச்சு, ஏன்னா அவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லவே இல்லை அந்த பைலட்ஸு என்ன தான் நடக்குதுன்னு. அங்கங்கே கண்ட்ரோலில் இருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் ரெஸ்பான்ஸே இல்லை. ஆனால் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த சிக்னல் டிரான்ஸ்மிட்டர் அப்போ காமிச்சு கொடுத்துருக்கணும்ல, ஆனால் அந்த ஏரியா எல்லா ஏரியாவும் எவ்வளோ வலை வீசி தேடினார்கள், இன்ன வரைக்கும் அவங்களால அதை லொக்கேட் பண்ண முடியல. ஸோ இந்த பிளாக் பாக்ஸ்ன்றது 100% ஃபுல் ப்ரூஃப் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க. சரி, இந்த விமானம் அவங்க வந்துட்டு 240க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர். ஒரு மிக மிக துயரமான சம்பவம், ஆழ்ந்த இரங்கல்கள். ஸோ இந்த வீடியோலையும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.